என்னாச்சு? ரிசல்ட் வந்துருச்சா? பாஸ் பண்ணிட்டியா? என்னடா ரிசல்ட் வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சு. எல்லாம் பாஸ் பண்ணலையா? ஃபெயில் ஆயிட்டியா கண்ணா? நீ ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுற? போன செமஸ்டர் அரியரையும் அவன் இன்னும் கிளியர் பண்ணல. அது பண்ணிட்டான் நீ. இப்ப எத்தனை? 2. சுத்தம். முல்லை இங்க பாரு, சிவப்பரிசில லட்டு போட்டிருக்காங்க. பண்ணி பார்க்கலாமா? பண்ணலாம்க்கா. தனா, ஆ? என்னாச்சு? மீனா, நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். உம்முன்னு இருக்க. ஏன்னு கேட்டா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற. என்னாச்சு? ஒன்னும் இல்லைங்க. அத்தையும் கேட்டாங்க என்னாச்சுன்னு. அதான். எஸ், நானும் பார்த்துட்டே இருக்கேன். குட்டி அணி சரியில்லை. ஏதோ டல்லாவே இருக்காங்க. உடம்பு தான் சரியில்லையா? என் பேரு மீனா. மீனா அண்ணின்னு கூப்பிடு. இல்லனா மீனான்னு கூட கூப்பிடு. குட்டி அண்ணிலாம் வேணாம். இவன் எப்பவும் அப்படித்தானே கூப்பிடுவான். இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? எப்பவுமே பிடிக்கலங்க. இன்னைக்குதான் சொல்லணும்னு தோணுச்சு. நான் அப்படிதானே கூப்பிடுவேன். குட்டியா இருந்தா வேற எப்படி கூப்பிடுறது? ஆமா, நீ அப்படியே 6 அடி உயரம் பாரு. நான் தான் குட்டியா இருக்கேன். என்ன மீனா? இந்த பாரு, இவனுக்கு வயசு 20 தான் ஆகுது. இன்னும் வளருவான். நீ வளர முடியுமா? வாங்க மாமா. மீனா, ஜீவா வந்துட்டு இருக்கியாப்பா? நான் கேட்கலையே. இல்லப்பா, எப்பயுமே நான் வந்தோடனே ஜீவா அங்கிட்டு கேட்பிய, அதனால தான் சொன்னேன். என்னடா முகமெல்லாம் என்னமோ லைட் எரிஞ்ச மாதிரி பவரா பிரைட்டா இருக்கடா. கொடைக்கானல் இவனையும் போக சொன்னீங்கல்ல மாமா, அதான் பிரைட்டா இருக்கான். அப்படியா? மா, என்னடா வியாபாரம் எல்லாம் எப்படி போச்சு? எப்பயும் போலதாம்மா, நல்லா இருந்துச்சு. ஏண்டா கோயிலுக்கு பச்சரிசி வெல்லம் எல்லாம் கொடுக்க சொன்னேனே, கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேம்மா. இது அப்ப ஏமா என்னாகுமா திடீர்னு கோயிலுக்கலாம்? அது ஒரு வேண்டுதல்டா. காலையில கதிர்கிட்ட சொல்லிவிட்டேன். நானா அம்மா அந்த மாதிரி ரகசியத்தெல்லாம் கதிர்கிட்ட மட்டும்தான் சொல்றாங்க. அவனுக்கு அமுக்கமா சத்தம் கேட்காம செஞ்சு முடிச்சிருக்கான் பாரு. கோயிலுக்கு கொடுக்கறதுல என்ன மாமா ரகசியம்? பாத்தீங்களா மாமா, கதிர ஒண்ணு சொன்னோன்னே இவளுக்கு கோவம் வருது. அக்கா, நான் எங்க கோவப்பட்டேன்? அத்தைக்கு சப்போர்ட் பண்ண, அவ்வளவுதான். கண்ணா, உன் ரிசல்ட் என்னாச்சுரா? இன்னைக்கு தானே வருதுன்னு சொன்ன. டேய், ஆமாண்டா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். என்னாச்சு? ரிசல்ட் பார்க்கறதுக்கு உன் கூட வரணும்னு நினைச்சேன். ஆனா வேலையில மறந்துட்டேன். என்னடா? ரிசல்ட் வரலண்ணே. வரலையா? வேலை நீ தானே வரும்னு சொல்லிட்டு இருந்தவன். நான் போனேன், ஆனா ரிசல்ட் வரலண்ணே. ஏன்டா போய் சொல்ற? அதான் ரிசல்ட் வந்துருச்சே. 2 பேப்பர் அரியர்னு கூட சொன்னியே. ரிசல்ட் இன்னும் வரல மாமா. ஏங்க,
நீங்க நான் முல்ல 3 பேர் இருக்கும்போது தானே ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொன்னா. என்னதானா நீ பொய் சொல்ல சொல்லி கொடுக்குறியா இல்ல நீ கூட சேர்ந்து பொய் சொல்றியா? அது வந்து மாமா, டேய் என்னடா 2 பேப்பர் அரியறா என்னடா? அப்புறம் நான் இப்படி இடத்துல படிச்சுவேன். ஏலே, இந்த தடவை ஒரு பேப்பர் விடாம பாஸ் பண்றேன்னு சொன்னியா இல்லையா? சொன்னேன், ஆனா கஷ்டமா இருந்துச்சுண்ணே. வீட்டில் உனக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா? உட்காந்து படிக்க வேண்டியதானடா. என்னடா ஜீவன் பாவாவே, சார் காலையில எந்திரிச்சு கடை வேலையில முடிச்சுட்டு அவரே கஷ்டப்பட்டு சம்பாரத்துல படிக்கிறாரு. அதனால படிக்கிறது கஷ்டமாத்தியா இருக்கு. நாங்க தான் கடையோட கடந்து கஷ்டப்பட்டு இப்படி கிடக்கமுண்டா. நீயாவது ஒழுங்கா படிச்சு உருப்பட வேண்டி பார்த்தா அதுக்கான வழிவே காணாமடா. பேப்பர் போயிடுச்சுன்னா எனக்கு ஒன்றும் புரியலையே. இனிமே எழுத முடியாதா? ஃபெயில் ஆயிட்டானா திரும்பவும் படிக்கணுமா? இல்லத்த, 3வது வருஷம் போயிடுவான். ஆனா திரும்பவும் அதே பரீட்சை எழுதணும், அவ்வளவுதான் அத்தை. எழுதட்டும்பா, திரும்ப திரும்ப எழுதட்டும். ஏண்டா இலை, ஒரு சில பிள்ளைகள்லாம் டெய்லி கூலி வேலை செஞ்சு அதுல காசு சம்பாரிச்சு அதுல படிச்ச பிள்ளைகள்லாம் கலெக்டரா போயிருதுங்க. உன்னையெல்லாம் கொஞ்சம் சோறு போட்டு ஒரு வேலையை உன்னை செய்ய விடாம படிச்சா மட்டும் போதும்னு உன்னை படிக்க வச்சா உனக்கு படிக்கிறது கஷ்டமா இருக்கும். என் கேடு கட்டு போடா. எல்லாம் உன்னே சொல்ல முடியும், செல்லம் கொடுத்து கெடுத்து. ஏண்டா, இந்த வருஷமாவது அரியர் இல்லாம பாஸ் பண்ணிருக்க கூடாதா? ஒவ்வொரு செமஸ்டரும் இதே வேலையா போச்சுடா. காசு வேணும் அது வேணும் வருவல்ல, உதைக்கிறாயிரும். இப்ப சந்தோஷமா உனக்கு? மீனா, 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 தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. இப்ப எதுக்கு நீங்க வந்த? போய் உங்க அண்ணன் கூடவே படுக்க வேண்டியதானே? காலையில உள்ள வான்னு கூப்பிட்டா அப்படியே கிளம்பி ஓடுற. உன்னதான் கேக்குறேன், காது கேக்குதா இல்லையா? அது கடைக்கு நேரமாச்சுன்னு அப்படியே கிளம்பிட்டேன். கடை 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 இங்க பாரு, அந்த கடையை எங்க அப்பா ஏதாச்சும் பண்றாரோ இல்லையோ, நானே ஒரு நாள் அந்த கடையை அடிச்சு நொறுக்க போறேன் பாரு. ஏய், என்ன இப்படிலாம் பேசுற? இப்படி ஹனிமூனுக்கு மொத்தமா போற குடும்பத்துக்கு இப்படி ஒரு கடை இருந்தா என்ன, இல்லனா என்ன? உலகத்துல எங்கேயுமே யாருமே மொத்தமா ஹனிமூனுக்கு கிளம்பி போகவே மாட்டாங்க. நீங்க தான் முதல் ஃபேமிலியா இருக்கும். அதையே ஹனிமூன் எடுத்துக்கிற? டூர் போறோம்னு எடுத்துக்கலாம்ல. ஆமா, டூர். ஏன்டா இப்படி மாத்தி மாத்தி பேசுற? உன் ஃப்ரெண்ட் உன்னி என்னி தானே கூப்பிட்டான். கூட ஏதோ இவங்க கதரையும் முள்ளையும் கோத்து விட்டாங்க. அது கூட ஓகே. இப்போ உங்க அண்ணியும் கண்ணனுமா 2 பேருக்கும் கொஞ்சம் கூட விவசாயே கிடையாதா? உடனே மண்டே ஆட்டுறாங்க. அண்ணி வரலன்னு தானே சொன்னாங்க. அது ஏதோ சும்மா 2 தடவை சொன்னாங்க. அதுக்கப்புறம் வரன்னு மண்டே ஆட்டினாங்கல்ல. குருமோ ஏண்டா அவங்கள அங்க கூட்டிட்டு போய் அவங்கள வச்சுட்டு என்னடா பண்றது? அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரே ரூம்ல படுத்துக்கலாமே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏய், அது எப்படி சொல்லுவாங்க? உலகத்துல வேற எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. ஆனா ஓ வீட்ல சொல்லுவாங்க. நான் தான் படத்துக்கு போகும்போதும் கோயில்ல படுத்திருக்கும் போதும் அதெல்லாம் பார்த்தேனே. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தியா?
கண்ணனுக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொன்னதோ என்ன முறைச்சாங்க. ரிசல்ட் நான் இருக்கும்போது தான் வந்துச்சு. அது நான் சொன்னா என்ன தப்பு? அதுக்கு எதுக்கு முறைக்கிறாங்க? அநியாயம் ஜீவா, எல்லாம் அநியாயம். அவங்க முறைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, அதெல்லாம் கூட விடு. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த ஹனிமூன் ட்ரிப் நான் போகணும், போயே ஆகணும். இத பாரு, இப்ப இந்த ஒரு சான்ஸ் நான் விட்டேன், நான் சாகுற வரைக்கும் இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். போலாம் மீனா. எப்படி டூர்னு சொன்னியே, அப்படியா? முடியாது ஜீவா. நான் உனக்காக இந்த வீட்ல எவ்வளவோ விட்டு கொடுத்துட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இனிமே என்னால முடியாது. இது டூர் இல்ல, ஹனிமூன் தான். உங்க அண்ணியும் கண்ணனும் அங்க வரக்கூடாது. நீ என்ன செய்வியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீதான் என் மேல பாசம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, என்ன ரொம்ப பிடிக்கும், அப்படிலாம் பக்க பக்கமா பேசுவியே. அப்படின்னா இத செய், அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் இத பத்தி பேச மாட்டேன். பேசவும் வேண்டாம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ரொம்ப திட்டேனோ? பாவமா இருக்கே பார்க்கவே. வேண்டாம் வேண்டாம், இப்ப எந்திரிச்சு பேசினா உடனே என் மனசை மாத்தி ஹனிமூன டூர் ஆக்கிடுவான். வேண்டாம் மீனா, இவன் இப்படியே யோசிக்கிட்டான். பேசாம இருந்தாதான் நான் சொன்னது சரின்னு அவன் மண்டையில உரைக்கும். ஜீவா, மீனா, டேய், எவ்வளவு நேரமா டீய கையில வச்சுட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன். ஆறிடும்டா. வந்துட்டேன் நீ. வாங்க சீக்கிரம். வந்துட்டேன். எவ்வளவு நேரம்டா? கேக்கல நீ. இந்த மீனா, டீ நான் வந்து போட்டிருக்க மாட்டேனா? உங்களை யாரு போட்டு வந்து இப்படி கத்திட்டு இருக்க சொன்னா? எல்லாருக்கும் சேர்த்து காலையில டீ போட்டு தான் இங்க பழக்கம். அதுவும் நான் போட்டு தான் பழக்கம். நேத்து நைட்டு என்ன வேலை செஞ்ச மீனா நீ? என்ன நீ என்ன பண்ணா? கண்ணனுக்கு ரிசல்ட் வந்ததா சொல்ல வேண்டாம், அரியர் வச்சது தெரிஞ்சா உங்க அண்ணன் திட்டுவாருன்னு தான் சொல்லி வச்சிருந்தேன். அதையும் மீறி இவ சொல்லிட்டால. நீங்க சொல்ல வேண்டாம்னு சொன்னது எனக்கு எப்படி தெரியும்? நீ இருக்கும்போது தானே சொன்ன. நான் கவனிக்கலையே. அது எப்படி கவனிக்காம போவ? நிஜமாவே கவனிக்கலங்க. நான் வேற ஏதோ யோசனையில இருந்தேன். ஆமா, நீ கவனிக்க மாட்ட. அப்படி என்ன யோசனை உனக்கு? அவனை என்ன பாக்குற? நீ பாட்டுக்கு கண்ணை அரியர் வச்சிருக்கான்னு சொல்லிட்ட. பாவம், மாமா அவனை எப்படி திட்டினாங்கன்னு பார்த்தல்ல. உன்னால அவன் திட்டு வாங்கிட்டே இருக்கணுமா? அவன் என்னால திட்டு வாங்கல. அவன் ஒழுங்கா படிக்காம அரியர் வச்சிருக்கான், அதனால திட்டு வாங்கினா. அதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? பதிலுக்கு பதில் பேசு. அவன் அரியர் வச்சதுக்காக ஒண்ணு நான் உன்னை திட்டல. அவனுக்கு பதிலா உன்னை போய் பரீட்சை எழுதவும் சொல்லல. அதை ஏன் மாமா கிட்ட சொன்னேன்னு தான் கேக்குறேன். அண்ணி, மீனா ஒன்னும் தப்பா சொல்லிலையே. அவன் அரியர் வச்சிருக்கான், அதைத்தானே சொன்னா. இதுலலாம் ஏன் நீ அவனை அண்ணன்கிட்ட இருந்து காப்பாத்துறீங்க? எத்தனை நாளைக்கு ரிசல்ட் வரலாம் நான் அண்ணன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்? என்னடா உன் பொண்டாட்டிய சொன்னா உனக்கு கோவம் வருதா? அப்படி இல்லை நீ. அவ ஏதாவது தப்பு பண்ணி நீங்க திட்டினீங்கன்னா பரவாயில்ல, அவ தான் தப்பே பண்ணலையே. நான் உன் பொண்டாட்டியே எதுவும் சொல்லக்கூடாது அப்படிதானே? ஐயோ, அப்படி இல்லை நீ. வேற எப்படிடா? இவ்வளவு நான் கேட்டா உனக்கு என்ன அப்படி கோவம் வருது? அனி, என்ன கேட்ட? என்ன கேட்ட? கண்ணனை ஏன் காப்பாத்தணும்? எப்படியும் அண்ணனுக்கு தெரியாதானே போகுது. அவனுக்கு ரிசல்ட் வந்தா
அண்ணன் கிட்ட சொல்லிதான் ஆகணுங்கிற. பழசெல்லாம் உனக்கு மறந்து போச்சோ? ஏன் உனக்கு ரிசல்ட் வந்தப்போ நீ கம்மி மார்க் வாங்கினதே இல்லையா? உங்க அண்ணன் கிட்ட இருந்து நான் அதை மறைச்சது இல்ல. நீ அண்ணன் கிட்ட காட்ட முடியாதுன்னு அண்ணின்னு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொண்டு வந்து என்கிட்ட காட்டுவ. நான் அவங்களுக்கு தெரியாம எத்தனை தடவை அதுல சைன் பண்ணிருக்கேன். இதெல்லாம் நான் உனக்கு பண்ணும்போது சரி, கண்ணனுக்கு பண்ணும்போது தப்போ? அண்ணி ஏன் கோவப்படுறீங்க இப்போ? நான் சாதாரணமா தான் கேட்டேன். படிச்ச கதையெல்லாம் விடுறா. இவ்வளவு லவ் பண்றேன்னு என்கிட்ட தான் முதல்ல வந்து சொன்ன. அத நான் உங்க அண்ணன் கிட்ட உடனே போய் சொன்னேனா? டைம் பார்த்து வெயிட் பண்ணி தானே சொன்னேன். இவ விஷயத்துல நான் எத்தனை தடவை உங்க அண்ணன் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திருக்கேன். உனக்கு நான் ஏதாவது செஞ்சா நல்லா இருக்கும், கண்ணனுக்கு செஞ்சா கசக்குதோ? நல்லா இருக்குடா உன் நியாயம். அண்ணி பார்த்தல ஜீவா, உங்க அண்ணி எப்படி பேசினாங்கன்னு பார்த்தல. ஏய் கொஞ்சம் மெதுவா பேசு. ஆமா, நான் மெதுவா பேசாம இருக்கறதா இங்க பிரச்சனையே. நான் மட்டும் ஒழுங்கா இருக்கணும், சத்தமா பேசக்கூடாது, யாரையும் எதுவும் சொல்லிடக்கூடாது, எதிர்த்து பேசவும் கூடாது. ஆனா உங்க அண்ணி யார வேணா என்ன வேணா பேசலாம், அப்படிதானே? பார்த்தல ஜீவா, பார்த்தல நீ எப்படி உங்க நியாயமே இல்லாம பேசினாங்கன்னு பார்த்தல. நான் என்ன நேத்து உங்க அண்ணன் கிட்ட இல்லாததையா சொன்னேன்? கண்ண அரியர் வச்சிருக்கேன்னு அவனே தான் மதியானம் சொன்னான். அதுதான் நான் உங்க அண்ணன் கிட்ட சொன்னேன். என்ன அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் சத்தியமா எனக்கு தெரியல ஜீவா. நீ வேணும்னு சொன்னு நானும் சொல்லலையே மீனா. நீ சொல்லல ஜீவா, அதான் உங்க அண்ணி சொன்னாங்களே. அப்படியே நான் வேணும்னே சொல்லிருந்தாலும் அது தப்பு இல்ல ஜீவா. நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைப்பீங்க, ஆனா அவன் படிக்காம இப்படி ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். அத உங்ககிட்ட மறைக்கிறதும் தப்பு தானே ஜீவா? எப்படி கோச்சுக்கிட்டாங்கன்னு பார்த்தல்ல, நீ இருக்கும்போது எப்படி கோச்சுக்கிறாங்கன்னு பார்த்தல்ல. ஒவ்வொரு தடவையும் உங்க அண்ணிய பத்தி நான் ஏதாவது சொல்லும் போதெல்லாம் ஏன் அண்ணி அப்படி இல்ல அப்படின்னு சொல்லுவல்ல. இப்ப என்னாச்சு? உங்க அண்ணி எப்படின்னு இப்போ உனக்கு தெரிஞ்சதுல ஜீவா. விடு மீனா. ஏன் விடணும்? நான் ஏன் விடணும்னு கேக்குறேன். நான் ஏன்டா அவங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்கணும்? அவங்க யார் என்ன திட்டத்துக்கு? உங்க அம்மா என்ன திட்டினா கூட பரவாயில்ல, உங்க அம்மான்னு நான் சும்மா இருப்பேன். இவங்க கிட்ட எல்லாம் நான் ஏன் ஜீவா திட்டு வாங்கணும்? சொல்லு, பேச. வாயில என்ன வச்சிருக்க? இதுவே நான் அவங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிருந்தா இந்நேரம் நீ என்ன சாமி ஆடி இருப்பல. இப்ப பேசு. என்ன பத்தி யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாமா? ஆமா, என்ன கேட்கதான் ஆளே இல்லையே. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாமே. ஏய் அப்படி இல்ல மீனா. அப்படிதான் ஜீவா, அப்படிதான். கடியா இருக்கு. எத்தனை விஷயத்துலதான் அவங்க என்ன ஹர்ட் பண்ணுவாங்க. நேத்து காலையில என்னடான்னா குடும்பத்தோட ஹனிமூன் வரேன்னு சொல்லி என் மூட ஸ்பாயில் பண்ணாங்க. இன்னைக்கு இப்படி தினம் தினம் நான் இவங்களால நாள் முழுக்க வருத்தப்படணுமா? ஆனா ஒண்ணு ஜீவா, உங்க அண்ணி கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம நடந்துக்கிறாங்க. ஹனிமூன் கூப்பிடுறதுக்கு பின்னால கூட அவங்களோட பிளான் இருக்கும். நான் சந்தோஷமா இருக்க கூடாது, அதுதான் அவங்களுக்கு வேணும். இல்ல மீனா, இப்போ கண்ண விஷயத்துல அண்ணி பேசுனது தப்புதான். அதுக்காக நீ சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு அவங்க எப்படி நினைப்பாங்க? பாத்தியா பாத்தியா, அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ற பாத்தியா? இல்ல மீனா, நான் தான் அண்ணி பேசுனது தப்புன்னு வெளியே சொன்னேன்ல. நீ சொன்ன ஜீவா, உடனே அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? இல்லையே. சென்டிமெண்டா பேசி அவங்க உன்னை லாக் பண்ணாங்கல்ல. அவங்க சென்டிமெண்டா உன்னை லாக் பண்ண கொஞ்சம் விஷயம் வச்சிருக்காங்க ஜீவா. உன்னை மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் லாக் பண்றதுக்கு அவங்க கிட்ட விஷயம் இருக்கு. அத வச்சுதான் அவங்க இடத்துல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீங்க எல்லாம் மண்டைய ஆட்டுறீங்க. பாக்குறேன் எத்தனை நாள் இப்படி இருந்துட்டு போறாங்கன்னு பாக்குறேன்.
இப்படியே இருந்துட முடியாதுல்ல, எல்லாம் மாறிதானே ஆகணும். பார்க்கலாம். நீயே நிக்கிற, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தெரியும். என் முகத்தையே பார்த்துக்கிட்டு ஏன் நிக்கிற? கிளம்பு, கிளம்புன்றல்ல. சரி, சாப்பிட்டு பத்திரமா இரு. ஆமா, சாப்பாடு ஒண்ணுதான் எனக்கு இங்க குறைச்சல். போ சாப்பிடணும்.